மழை பெய்ந்து ஓய்ந்த ஒரு மாலைப் பொழுதில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து பழைய புகைப்படங்களை ஒவ்வொன்றாக புரட்டி கொண்டிருந்தாள் ரேகா. ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் பின்னாலும் ஒரு கதை இருந்தது, ஒரு சிரிப்பு இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பாதுகாப்பான உலகம் இருந்தது. ரேகா உலகம் அவளது அப்பா. அந்த புகைப்படத்தில் 3ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை கையில் வைத்துக்கொண்டு தன் தந்தையின் தோளில் சாய்ந்து சிரித்து கொண்டிருந்தாள் ரேகா. அந்த நாளை அவளால் மறக்கவே முடியாது. அப்பா, இதோ பாருங்க, இந்த தடவையும் நான் தான் ஃபர்ஸ்ட் என்று மூச்சிறைக்க ஓடி வந்து தன் தந்தையிடம் அந்த ரிசல்ட்டை காட்டினாள். அவளது தந்தை அவளை தூக்கி வாரி அணைத்து கொண்டார். என் செல்ல கண்ணு, எனக்கு தெரியும் நீ தான் ஜெயிப்பேன்னு. இந்த மாதிரி நீ மேலே மேலே படிக்கணும் என்றார் நெகிழ்ச்சியோடு. பக்கத்தில் நின்று இதையெல்லாம் ரசித்து கொண்டிருந்த அவளது அம்மா, என் பொண்ணு பெரிய ஆஃபீஸருக்கு படிக்கணும், படித்து முடிச்சுட்டு உன்ன மாதிரியே ஒரு நல்லா படித்த ஒரு பெரிய ஆஃபீஸருக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சிரித்து கொண்டே அந்த சிறு வயதில் கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் ரேகாவுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. அவளுக்கு தெரிந்த கல்யாணம் எல்லாம் அவள் விளையாடும் அந்த பொம்மை ஜோடிகளுக்கு தான். தன் துப்பட்டாவை கிழித்து பொம்மைக்கு கட்டியும் பூக்களை பறித்து அவற்றுக்கு மாலை சூட்டியும் விளையாடிய அந்த நாட்கள் எவ்வளவு அழகானவை. திருமணம் என்றாலே அழகான பட்டுப்புடவை, அலங்காரங்கள், சுவையான சாப்பாடு என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதனால் அம்மா திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ரேகா இன்னும் உற்சாகமாகி விடுவாள். ரேகா ஒரே மகள். திருமணமான 10 ஆண்டுகளுக்கு பிறகு பல வேண்டுதல்களுக்கு பின் பிறந்த செல்ல குழந்தை. அதனால் அவள் கேட்பதற்கு முன்பே அவளது அப்பா எல்லாவற்றையும் செய்து தருவார். தன் தாயின் சாயலில் அப்படியே வளர்ந்திருந்த ரேகா அந்த வீட்டின் தேவதையாகவே வாழ்ந்தாள். ஆனால் காலம் எல்லாவற்றையும் அப்படியே வைத்திருப்பதில்லை. மெல்ல மெல்ல ரேகாவின் பருவம் வளர வளர அவள் வீட்டு வாசலில் துரதிர்ஷ்டத்தின் நிழல்கள் விலகத் தொடங்கின. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அவளது அம்மா திடீரென்று நோயின் பிடியில் சிக்கிக் கொண்டார். ஆஸ்பத்திரி மருந்துகள், சிகிச்சை என்று வீட்டின் சூழலே மாறியது. அம்மா குணமடைந்து விடுவார் என்ற ரேகா அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் விடியற் காலையில் அந்த செய்தி வந்தது. அம்மா இனி திரும்ப வரவே மாட்டார். ரேகாவின் 16 வயது உலகில் அதுவரை அவள் பார்த்திடாத மிகப்பெரிய இருட்டு அது. அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அந்த பெரிய வீடு அவளுக்காக ஒரு சுடுகாடாக மாறியது. உறவினர்கள் வந்தார்கள், போனார்கள். அப்பாவின் 4 தம்பிகளும் 3 சகோதரிகளும் ரேகா மீது அன்பு பொழிவது போல் காட்டிக் கொண்டார்கள். சிலர்கள் சமைத்து கொடுத்தார்கள், சிலர் வீட்டு வேலைகளை செய்தார்கள். ரேகா அம்மா அவளுக்கு அதுவரை வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுத்ததே இல்லை. பெண் பிள்ளைகள் புகுந்த வீட்டுக்கு போனால் எப்படியும் இதையெல்லாம் செய்யத்தான் போகின்றார்கள். இப்பொழுதே அவர்களை சுமையால் அழுத்தி ஏன் அவர்கள் குழந்தை பருவத்தை கெடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் கொள்கையாக இருந்தது. ஆனால் இப்போ அம்மா இல்லாத குறையை ரேகா ஒவ்வொரு நொடியும் உணர்ந்திருந்தாள். அவள் மெல்ல மெல்ல சமையலறையில் நுழைந்து பழகத் தொடங்கினாள். வேலையை விட அம்மாவின் நினைவுதான் அவளை அதிகம் அழுத்தியது. ரேகா இந்த வாட்டத்தை பார்த்து அவளது அப்பா தவறாக புரிந்து கொண்டார். தாயில்லாத இந்த வீட்டிற்கு ஒரு தாய் இருந்தால் என் மகள் மீண்டும் சிரிப்பாள் என்று அவர் நம்பினார். ஆனால் அந்த முடிவு ரேகாவின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயலை கொண்டு வரப்போகின்றது என்பதை அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் அம்மாவின் நினைவுகளை சுமந்து நின்றன. சமையல் அறையில் அவர் பயன்படுத்திய அஞ்சரை பெட்டி, அவர் அமர்ந்து பூ தொடுக்கும் திண்ணை, அவர் ஆசையாக வளர்த்த துளசி மாடம் என எதை பார்த்தாலும் ரேகாவின் கண்கள் குளமானது. அம்மாவின் மரணத்திற்கு பிந்தைய காரியங்கள் முடிந்ததும் உறவினர்கள் ஒவ்வொருவராக தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பினார்கள். பார்த்துக்கோப்பா, ரேகா சின்ன பொண்ணு, அவளை கவனமா பார்த்துக்கோ என்று அப்பாவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் விடை பெற்றனர். அந்த பெரிய வீட்டில் ரேகாவும் அவளது அப்பாவும் மட்டும்தான் மீதம் இருந்தனர். அப்பாவின் நிலை ரேகாவை காட்டிலும் மோசமாக இருந்தது. 30 ஆண்டு கால வாழ்வில் அம்மாவின் துணையின்றி அவர் ஒரு அடி கூட எடுத்து வைத்ததில்லை. ரேகா தன் அழுகையை தொலைத்து கொண்டாள். தான் அழுதால் அப்பா இன்னும் உடைந்து போவார் என்று அவளுக்கு தெரிந்தது. அப்பா, சாப்பிடுங்கப்பா என்று அவள் தட்டை நீட்டும் பொழுது அவர் அவளை பார்ப்பார். அந்த பார்வையில் இருந்த ஏக்கம் ரேகா நெஞ்சை துளைத்தது. உங்கள் அம்மா இருந்திருந்தா இந்த நேரம் ஏங்க லேட் ஆகுதுன்னு 10 தரம் கத்தியிருப்பார் ரேகா. இப்போ வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாத்தியா என்று அவர் அழ ஆரம்பித்தார்.
ரேகா மெல்ல மெல்ல வீட்டு பொறுப்புகளை தன் கையில் எடுத்தாள். ரேகாவின் அத்தை அமுதா வீட்டிற்கு வந்தார். என்னென்ன இப்படியே இருந்தா எப்படி? ரேகாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவ படிப்பு இருக்கு. நீ இப்படி சோர்ந்து போனா அந்த பிள்ளை யாரை நம்பி இருக்கும் சொல்லு பாப்போம். ரேகா ஒரு தாயோட அரவணைப்பு வேணும். அதுக்காக நீ ஒரு முடிவு எடுக்கணும் என்றார். ரேகா அப்போதுதான் தோட்டத்திலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தாள். அத்தை சொன்ன அந்த முடிவு எதை பற்றியது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அப்பாவின் முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி தெரிந்தது. தனிமை என்பது கொடியது. அது ஒரு மனிதனை எத்தகைய முடிவெடுக்கவும் தூண்டும் என்பதற்கு ரேகாவின் அப்பா ஒரு சாட்சியாக மாறிக்கொண்டிருந்தார். தன் மகளின் எதிர்காலத்திற்காக அவர் எடுக்கப் போகும் முடிவு அவளது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்றது என்பதை ரேகா கனவிலும் நினைக்கவில்லை. அன்று இரவு அம்மா பயன்படுத்திய பட்டுப்புடவையை தன் மார்போடு அணைத்து கொண்டு ரேகா படுத்திருந்தாள். அம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா. அப்பா ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்லை? அவர் ஏன் வேற ஏதோ யோசனையிலே இருக்கிறார் என்று அந்த புடவையிடம் கேட்டுக்கொண்டே உறங்கி போனாள். மறுநாள் விடியல் அவளுக்கு ஒரு புதிய முகத்தை அறிமுகப்படுத்த காத்திருந்தது. அத்தை அமுதா சொன்ன அந்த முடிவு ஒரு வாரத்திலே வடிவம் பெற்றது. அப்பாவின் தனிமையும் ரேகாவின் எதிர்காலத்தையும் காரணம் காட்டி கனகா என்ற பெண்ணை அந்த வீட்டிற்கு பெண் பார்க்க அழைத்து வந்தார்கள். கனகா ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்தவர். ரேகாவின் அம்மாவின் வயதே அவருக்கும் இருந்தது. ரேகா, கனகா ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க. உன்னை அவங்க ஒரு மகளாக பார்த்துப்பாங்க. எனக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும் என்று அப்பா சொன்னபோது ரேகாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அம்மாவின் இடத்தை இன்னொருவரால் நிரப்ப முடியாது என்று தெரிந்தும் அப்பாவின் முகத்தில் தெரிந்த அந்த சிறிய நிம்மதிக்காக அவள் மௌனமாக சம்மதித்தாள். திருமணம் மிக சாதாரணமாக நடந்தது. கனகா அந்த வீட்டிற்குள் முதல் அடி எடுத்து வைத்த போது ரேகா அவருக்கு பாத பூஜை செய்து வரவேற்றாள். ஆரம்ப நாட்களில் கனகா ஒரு தேவதை போல தெரிந்தாள். ரேகா, கண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதே, நான் உனக்கு அம்மாவா இல்லாட்டியும் ஒரு நல்ல தோழியா இருப்பேன் என்று உருகினான். ரேகாவுக்கும் அப்பாவுக்கும் பிடித்தமான உணவுகளை சமைத்து போட்டார். பார்த்தியா ரேகா, கனகா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு எவ்வளவு லட்சணமாக இருக்கு என்று அப்பா அடிக்கடி பாராட்டுவார். தன் தந்தையை மீண்டும் சிரிப்பதை பார்த்து ரேகாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மாற்றாந்தாய் என்றாலே கொடுமைக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் கனகா அம்மா எவ்வளவு நல்லவர் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அந்த பாசம் ஒரு முகமூடி என்பது தெரிய வர அதிக நாட்கள் ஆகவில்லை. மெல்ல மெல்ல கனகாவின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின. முதலில் சமையலறையில் ரேகா நுழைவதை தடுத்தார். நீ ஏன் கஷ்டப்படுற, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவர் சில நாட்களில் ரேகா அந்த பாத்திரங்களை மட்டும் கொஞ்சம் தேய்த்து வைத்து போ என்று வேலையை ஆரம்பித்தது. அடுத்த சில வாரங்களில் வீட்டை துடைப்பது, துணி துவைப்பது என எல்லா வேலைகளும் ரேகாவின் தலைக்கு வந்தது. அப்பா வீட்டில் இருக்கும்போது மட்டும் கனகா மிக அன்பாக ரேகாவிடம் பேசுவார். அப்பா அலுவலகம் சென்றதும் அவரது குரலில் ஒரு விதமான அதிகாரம் பிறக்கும். ஒரு நாள் ரேகா தன் தோழியின் வீட்டிற்கு செல்ல அனுமதி கேட்டபோது கனகா அவளை ஏளனமாக பார்த்தாள். படித்தது போதும் ரேகா, வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஊர் சுத்த போறியா? உன் அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன் என்றாள். கண்கள் சிவக்க ரேகா அதிர்ந்து போனாள். அம்மா, நான் சும்மா 1/2 மணி நேரம்தான் போயிட்டு வருவேன் என்று கெஞ்சினாள். அதெல்லாம் முடியாது. போய் அந்த பழைய துணிகளை துவைக்கிற வழியை பார் என்று கத்திவிட்டு தன் அறைக்குள் சென்றார். கதவை சாத்தி கொண்டார். அன்று மாலை அப்பா வீட்டிற்கு வந்தபோது கனகா அழுது கொண்டே அவரிடம் ஒரு புகாரை சொன்னார். உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கு என்னை முறைச்சி பார்க்குறா. எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை என்று ஒப்பாரி வைத்தார். அப்பா ரேகாவை அழைத்தார். ரேகா, உண்மையை சொல்லு. வாயை திறந்தாள். ஆனால் அப்பா அவளை பேசவே விடவில்லை. ரேகா, கனகா உனக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதை கேட்டு நட. அவங்களை அழ வைக்காதே என்று கத்தினார். தன் தந்தை முதல் முறையாக தன்னை திட்டியதை ரேகாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கனகா பின்னால் இருந்து ரேகா பார்த்து ஒரு விசித்திரமான புன்னகையை சிதறவிட்டாள். அந்த புன்னகையில் ஒரு வெறி இருந்தது. அப்பா இப்போது கனகாவின் வார்த்தைகளை மட்டுமே நம்பும் நிலைக்கு மாறிவிட்டார். அப்பா இப்போது கனகாவின் கையில். ரேகா தன் அறையில் அமர்ந்து அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து அழுதாள். அம்மா, நீ இங்கே இல்லாத இந்த வீடு இப்போ எனக்கு அந்நியமாக தெரியுது என்று விம்பினாள். அந்த வீட்டில் ரேகா ஒரு மகளாக இல்லாமல் ஒரு வேலைக்காரி போல் நடத்தப்படும் காலம் தொடங்கிவிட்டது. கனகாவின் உண்மையான முகம் இப்பொழுதுதான் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. ரேகாவிற்கு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு நெருங்கி கொண்டிருந்தது.
அவளுக்கு படிப்பின் மீது பெரும் ஆர்வம் இருந்தது. ஆனால் கனகா அந்த வீட்டில் கால் பதித்த பிறகு ரேகாவின் புத்தகங்கள் திறக்கப்படும் நேரத்தை விட அவள் கையில் துடைப்பமும் பாத்திரங்களும் இருக்கும் நேரம் அதிகரித்தது. இறுதியில் 10ஆம் வகுப்போடு அவளது பள்ளி வாழ்க்கை முடிவு பெற்றது. மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற அவளது ஆசை கனகாவின் அதிகாரத்தால் நசுக்கப்பட்டது. நாட்கள் நகர நகர ரேகா அந்த வீட்டின் அதிகாரபூர்வமற்ற வேலைக்காரியாகவே மாறிப்போனாள். அதிகாலை தொடங்கி அவளது பணி நள்ளிரவு வரை நீண்டது. கனகாவுக்கும் அப்பாவுக்கும் பிடித்தமான உணவுகளை சமைப்பது என உடல் சோர்ந்து போகும் வரை உழைத்தாள். கனகா அவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விஷம் கலந்திருந்தது. இந்த பாத்திரத்தில் இன்னும் அழுக்கு இருக்கு பாரு, ஒழுங்கா தேய்க்க தெரியாதா, உங்க அம்மா உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறா என்று அவளது மறைந்த தாயை பற்றி இழிவாக பேசுவார். ரேகா எதற்கும் பதில் பேச மாட்டாள். அவள் பேசத் தொடங்கினால் அது கனகாவுக்கு ஒரு வாய்ப்பாகிவிடும். அவர் அதை திரித்து அப்பாவிடம் சொல்வார். அப்பா ரேகா திட்டுவார். இதனால் ரேகா ஒரு மௌன போராட்டத்தை கையாண்டாள். அவள் தன் வழிகளை கண்ணீராக கூட வெளியே காட்டாமல் மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டாள். அப்பாவின் அன்பு இப்போது ரேகாவை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. கனகாவின் கை வண்ணத்தால் அப்பாவுக்கும் ரேகா ஒரு பிடிவாதக்காரியாகவும் பேச்சு கேட்காதவளாகவும் தெரிந்து போனாள். அவர் அலுவலகம் முடிந்து வந்ததும் கனகாவுடன் சிரித்து பேசுவார். ஆனால் ரேகாவிடம் எதிரே வந்தால் அவர் முகம் இறுகிவிடும். ஒரு நாள் மாலை ரேகா முற்றத்தில் துணிகளை மடித்து கொண்டிருந்த பொழுது வீட்டின் சுவர் அந்த பக்கம் ஒரு பந்து வந்து விழுந்தது. அதை எடுக்க ஒரு இளைஞன் வந்தான். அவன் பெயர் ரமேஷ். ரேகாவை நிமிர்ந்து பார்த்ததால் ரமேஷ் கண்களில் ஒரு மென்மை இருந்தது. அவன் ரேகா வாடிய முகத்தையும் கைகளில் இருந்த தழும்புகளையும் ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். ஏதோ கேட்க வந்தவன் உள்ளிருந்து கனகாவின் அதிகார குரல் கேட்டதும் மௌனமாக பந்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். அந்த ஒரு நொடி சந்திப்பு ரேகாவின் கண்களில் ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம் போல் தெரிந்தது. ஆனால் அந்த வெளிச்சமும் கனகாவால் அணைக்கப்பட போகின்றது என்பது அவளுக்கு தெரியாது. ரேகாவின் சிறகுகள் வெட்டப்பட்ட பறவையாக அந்த வீட்டிற்குள் முடங்கி கிடந்தாள். ரேகா வாழ்க்கை சமையலறையிலும் புகையிலும் மாற்றாந்தாயின் வசவு சொற்களிலும் கரைந்து கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே ஒரு உலகம் இருப்பதை அவளுக்கு நினைவுபடுத்தினான் ரமேஷ். ரமேஷ் அவர்களின் எதிர் வீட்டிற்கு குடி வந்தவன் மட்டுமல்ல, ரேகாவின் பழைய காலத்து தோழன். சிறு வயதில் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். பிறகு ரமேஷ் மேல் படிப்பிற்காக வெளியூர் சென்றிருந்தான். இப்பொழுது படிப்பை முடித்துவிட்டு ஒரு அரசு வேலையில் சேர்ந்து மீண்டும் பழைய வீட்டிற்கு திரும்பியிருந்தான். ஒரு நாள் காலை ரேகா வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த பொழுது எதிரே பால் பாக்கெட்டு வாங்க வந்த ரமேஷை அவளை அடையாளம் கண்டே நின்றான். ரேகா, நீதானே இது என்று வியப்புடன் கேட்டான். ரேகா நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு அடையாளம் தெரிந்தது. ஆனால் பழைய மழலை சிரிப்பு இப்போது அவளிடம் இல்லை. ஆமாம் ரமேஷ், எப்படி இருக்க என்று சுருக்கமாக கேட்டுவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். நான் நல்லா இருக்கேன். ஆனால் நீ ஏன் இவ்வளவு ஒல்லியாகிட்ட? உன் கண்ணில் இருந்த அந்த பிரகாசம் எங்கே போச்சு என்று ரமேஷ் கவலையோடு கேட்டான். ரேகா பதில் சொல்லும் முன்பே உள்ளிருந்து கனகாவின் குரல் இடி முழக்கமாய் வந்தது. ரேகா, யார் கூட அங்கே பேச்சு? உள்ள எவ்வளோ வேலை கிடக்கு? ரேகா பதறி போய் உள்ளே ஓடினாள். ஆனால் ரமேஷ் அங்கேயே நின்றிருந்தான். அவன் கண்களில் ரேகாவின் மீதான பரிதாபத்தை விட ஒரு விதமான நேசம் தெரிந்தது. அன்றையிலிருந்து ரமேஷ் அடிக்கடி ரேகாவை பார்க்க முயற்சி செய்தான். ஜன்னல் வழியாக பார்ப்பது, மாடியில் துணி காயப்படும் பொழுது ஒரு புன்னகையை சிதற விடுவது என அவளது இருண்ட வாழ்வில் ஒரு சிறு ஒளியாக மாறினான். ரேகாவுக்கும் ரமேஷ் பார்க்கும் பொழுது ஒரு நிம்மதி கிடைத்தது. அவன் அவளிடம் அதிகம் பேசவில்லை என்றாலும் அவன் பார்க்கும் அந்த பார்வையில் நான் உனக்காக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை இருந்தது. சில மாதங்கள் ஓடின. ரமேஷ் தன் வீட்டாரிடம் ரேகாவை பற்றி பேசினான். அம்மா, ரேகா ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த வீட்டில் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்றான் உறுதியாக. ரமேஷின் குடும்பமும் ரேகாவின் குடும்பமும் பழைய அறிமுகம் என்பதால் அவர்கள் சம்மதித்தனர். ஒரு சுபயோக தினத்தில் ரமேஷின் தந்தை ரேகாவின் வீட்டிற்கு வந்து முறைப்படி பெண் கேட்டார். ரேகாவின் அப்பாவுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ரமேஷ் நல்ல பையன், கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். ரேகா இதை விட நல்ல இடம் அமையாது என்று அவர் மனதார மகிழ்ந்தார். ஆனால் கனகாவின் முகம் கருத்தது.
ரேகா ஒரு நல்ல இடத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக வாழ்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் இந்த வீட்டிலே அமைதியாக கிடக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம். என்னங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எதிர் வீட்டு பையன் தானாகவே வந்து பெண்ணை கேட்கிறானா, அதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் என்று அப்பாவின் காதில் நஞ்சை கலக்கத் தொடங்கினார் கனகா. ரேகா தன் அறையில் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவள் இதயம் வேகமாக துடித்தது. ரமேஷ் தன்னை தேடி வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளது வாழ்வில் மீண்டும் ஒரு வசந்தம் வரும் என்ற நம்பிக்கை அவள் மனதில் துளிர்விட தொடங்கியது. ஆனால் கனகாவின் சூழ்ச்சி வலை இப்பொழுது இன்னும் விரிவாக பின்னப்பட தயாரானது. ரமேஷின் குடும்பத்தினர் பெண் கேட்டு வந்து சென்றது முதலே கனகாவின் தூக்கம் தொலைத்து போனது. ரேகா ஒரு அரசு அதிகாரியின் மனைவியாக அதிகாரத்தோடு அந்தஸ்தோடும் வாழ்வதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ரேகாவின் மகிழ்ச்சி சிதைக்க கனகா ஒரு கொடிய திட்டத்தை தீட்டினார். ரேகாவின் அப்பா ஓய்வு நாற்காலியில் அமர்ந்து திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்த போது கனகா மெல்ல அவர் அருகே வந்து அமர்ந்தார். முகத்தில் ஒரு போலி கவலையை வரவழைத்தாள். என்னங்க, இந்த திருமண பேச்சு இப்படியே விட்டுறலான்னு தோணுது. எனக்கு மனசுக்கு என்னவோ போல இருக்கு என்றார் கனகா. நீண்ட பெருமூச்சோடு அப்பா நிமிர்ந்து பார்த்தார். ஏன் கனகா, பையன் நல்லவன், வேலையும் கையுமா இருக்கு, இதில் என்ன தயக்கம்? கனகா குரலை தாழ்த்தி கொண்டார். பையன் நல்லவன்தான், ஆனால் நம்ம பொண்ணு நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போனதும் இவ ஜன்னல் வழியாக அவன் கூட என்ன பேச்சு பேசுகிறான்னு கவனிச்சிங்களா? எதிர் வீட்டு பையன் தானாகவே வந்து பெண் கேட்கிறானா? இவங்க 2 பேருக்கு முன்னாடியே ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்பா அதிர்ந்து போனான். என்ன பேசுகிற கனகா? ரேகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்றார் சற்றும் தயக்கத்துடன். ஐயோ, நீங்கள் ரொம்ப வெள்ள மனசுக்காரங்க. வெளியூரில் படிச்சுட்டு வந்த பையன் இவளை பார்த்ததும் மயங்கிடுவானா? இவ தான் அவனை தன் பக்கம் இழுத்துருக்கா. தெருவில் போகிறவங்க வரவங்க எல்லாம் இவங்க ஜன்னலில் பேசுகிறதை பார்த்துட்டு என்ன தான் தப்பாக கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இப்படி லவ் பண்ணுறாளே, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருக்குது தெரியுமா என்று இல்லாததை ஒன்றி இட்டுக்கட்டி அழுது வடித்தார் கனகா. கனகாவின் வார்த்தைகள் அப்பாவின் மனதில் சந்தேக தீயை பற்ற வைத்தன. கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவருக்கு காதல் திருமணம் என்பது ஒரு பெரும் கரையாக தெரிந்தது. அடுத்த சில நாட்களில் கனகா தன் நாடகத்தை இன்னும் தீவிரப்படுத்தினார். ரேகா மாடியில் துணி காய போட சென்றாள். உடனே அப்பாவிடம் சென்று, பார்த்தீங்களா, அவன் வெளியே நிற்கிறான், இவன் மேலே போய் அவனுக்கு சிக்னல் கொடுக்குறா என்று இல்லாததை சொல்வார். ரேகா தற்செயலாக ஜன்னல் பக்கம் நின்றால் கூட அது ஒரு கள்ள தொடர்பிற்கான அறிகுறியாக சித்தரிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு அப்பா ரேகாவை அழைத்தார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ரேகா, உனக்கும் அந்த எதிர் வீட்டு பையனுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லு என்று கர்ஜித்தார். ரேகா மிரண்டு போனாள். அப்பா, அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, மற்றபடி வேற எதுவும் என்று இழுத்தாள். பொய் சொல்லாதே, நீ அவனை லவ் பண்ணுறேன்னு உன் அம்மா சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் ரகசியமாக சந்திக்கிறீங்களாமே. ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி தெருவில் போகிற பையனோட லவ் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா என்று அப்பா கத்தினார். ரேகா கனகாவை பார்த்தாள். அவர் ஒரு ஓர கண்ணால் ரேகாவை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தார். அப்பா, கனகா, அம்மா சொல்கிறது பொய். நான் யாரையும் லவ் பண்ணலை. அவன் முறைப்படி உங்ககிட்ட வந்து தானே பொண்ணு கேட்டான். இதில் என்ன தப்பு என்று ரேகா அழுது கொண்டே கேட்டாள். எதிர்த்து பேசுறியா என்று கையை ஓங்கினார் அப்பா. லவ் மேரேஜ் பண்ணி இந்த வீட்டோட மானத்தை வாங்க துணிகிற ஒன்று நான் சும்மா விட மாட்டேன். இனிமேல் அந்த பையன் பேச்சை இந்த வீட்டில் எடுத்தால் நானே விஷம் குடித்து செத்து போயிடுவேன். அப்பாவின் அந்த வார்த்தைகளை ரேகாவின் நாவை கட்டி போட்டன. கனகா வெற்றி கழிப்பில் இருந்தாள். ரேகாவிற்கும் ரமேஷிற்கும் இடையிலான அந்த புனிதமான உறவை ஒரு அழுக்கான காதலாக மாற்றி அப்பாவின் மனதையே நஞ்சாக்கி விட்டார். ரேகாவின் அறை இப்பொழுது அவளுக்கு ஒரு சிறைச்சாலையாக மாறியது. ஜன்னல்கள் அடைக்கப்பட்டன. அவளது மௌன போராட்டம் இப்போது இன்னும் வலி நிறைந்ததாக மாறியிருந்தது. நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் நடந்தாலும் ரேகாவின் கழுத்தில் ரமேஷ் தாலி கட்டுவதை எப்படியாவது தடுத்து தீர வேண்டும் என அவர் ஒரு கொடிய நாடகத்தை அரங்கேற்றினார். அன்று ஒரு அமாவாசை இரவு. ரேகாவின் அப்பா ஒரு முக்கிய வேலை காரணமாக வெளியே சென்றிருந்தார். வீடே நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் கனகா ரகசியமாக ரமேஷிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார். அவரது குரலில் மரண பயம் தெரிந்தது. ரமேஷ், சீக்கிரம் வா தம்பி. ரேகா திடீரென்று படிக்கட்டிலிருந்து உருண்டு விழுந்துட்டா. தலை முழுக்க ரத்தம். நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரம் வா என்று கதறி அழுதுவிட்டு அழைப்பை துண்டித்தார். ரேகா மீது உயிர் வைத்திருந்த ரமேஷ் மறு யோசனை ஏதுமின்றி இருட்டில் ஓடி வந்தான். கனகா முன்பே கதவை திறந்து வைத்திருந்தான். மேலே ரேகா ரூமுக்கு ஓடு என்று வழிகாட்டினார்.
ரமேஷ் பதறி அடித்து கொண்டு ரேகாவின் அறைக்குள் நுழைந்தான். அங்கே ரேகா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கதவின் சத்தம் கேட்டு அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். தன் அறைக்குள் நள்ளிரவில் ரமேஷ் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். ரமேஷ், நீங்க எங்க இங்கே இந்த நேரத்தில் என்று அவள் கேட்பதற்கு பின்னாலே கனகா கத்தி கொண்டு உள்ளே வந்தார். ஐயோ, அநியாயத்தை பாருங்க, பெத்த அப்பா இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு காரியமா என்று கனகா வீதி அதிர கத்தினார். அதே சமயம் கனகா ஏற்கனவே ஃபோன் செய்து வரவழைத்திருந்த அப்பாவும் வீட்டிற்குள் நுழைந்தார். அப்பா அறைக்குள் நுழையும் போது கண்ட காட்சி அவரை நிலைகுலைய வைத்தது. நள்ளிரவில் ரமேஷ் தன் மகளின் அறைக்குள் இருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போதாவது புரியுதா உங்களுக்கு? இது விபத்து இல்லை, இவங்க 2 பேரோட லீலை. அப்பா இல்லாத நேரத்தில் இவங்களே பிளான் பண்ணி வர வச்சிருக்கிறாங்க. என் கண் முன்னாடியே அவன் கூட நின்று கனகா அசிங்கமான வார்த்தைகளை அள்ளி வீசினார். அப்பா, நான் சொல்கிறத கேளுங்க, கனகா அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க என்று ரமேஷ் எவ்வளவோ விளக்க முயன்றான். ஆனால் கனகா தன் ஃபோனில் இருந்த அந்த அழைப்பு பட்டியலை ஏற்கனவே அழித்திருந்தாள். அப்பா ஆத்திரத்தில் ரமேஷின் சட்டையை பிடித்து இழுத்து வந்து தெருவில் ஓங்கி அறைந்தார். நீ ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு இப்போ ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கிற. என் மகளையும் கெடுத்து என் மானத்தையும் வாங்கிட்டியே என்று கத்தி அவனை வெளியே தள்ளினார். ரேகா கதறி அழுதாள். அப்பா, அவர் மேலே தப்பு இல்லப்பா, நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்று அவள் காலில் விழுந்தாள். மூடு வாயே, இனி நீ என் மகளே இல்லை என்று அவளை அறைக்குள்ள தள்ளி பூட்டினார் அப்பா. மறு நிமிடமே ரமேஷின் வீட்டிற்கு தகவல் சொல்லி, இந்த திருமணம் நடக்காது, உன் மகன் என் வீட்டு வாசலை இனி தலை காட்டக்கூடாது என்று சொல்லி திருமணத்தை நிறுத்தினார். கனகா பின்னால் நின்று வெற்றி களிப்பில் சிரித்து கொண்டிருந்தார். ஒரே ஒரு பொய், ஒரு நள்ளிரவு நாடகம் ரேகாவின் கௌரவத்தையும் ரமேஷின் அன்பையும் சுக்குநூறாக உடைத்து விட்டது. ரேகாவின் வாழ்க்கை இப்போது ஒரு தீராத களங்கத்திற்குள் தள்ளப்பட்டது. ரமேஷும் ரேகாவும் கையும் களவமாக பிடிப்பட்டதாக கனகா ஊர் முழுக்க பரப்பி விஷம் காட்டு தீயாக பரவியது. அந்த சம்பவத்திற்கு பிறகு 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ரேகாவிற்கு இப்பொழுது 23 வயது. ஆனால் அவளது முகத்தை பார்ப்பவர்கள் அவளுக்கு 35 வயது என்றுதான் கணிப்பார்கள். அந்த வீட்டின் செங்கற்கற்கள் கூட ரேகாவின் அழுகை சத்தத்தை கேட்டு அழுது போயிருக்கும். கனகா இப்பொழுது அந்த வீட்டின் முழு அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்தார். ரேகா இப்போது அந்த வீட்டின் மகள் அல்ல, சம்பளம் இல்லாத ஒரு அடிமை. அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் அவளது அன்றாட பணி நள்ளிரவு வரை ஓடியது. கனகா அவளை ஒரு இயந்திரமாகவே பார்த்தார். ரேகா, மாட்டு கொட்டாயை சுத்தம் செஞ்சியா, துணியெல்லாம் துவைச்சியா, அடுப்பை பாத்திரம் எல்லாம் கழுவுனியா என்று கனகாவின் அதிகார குரல் ஓயாமல் ஒலிக்கும். ரேகாவின் கை விரல்கள் சோப்பு தண்ணீராலும் கடினமான வேலைகளாலும் ஊறி போய் தழும்புகளாக மாறின. அவளது நெற்றியில் இருந்த அந்த பொலிவும் கன்னங்களில் இருந்த அந்த துடிப்பும் காணாமல் போயின. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் படர்ந்தன. தலைமுடி வறண்டு ஆடைகளை அழுக்காக்கி ஒரு காலத்தில் தேவதையாய் வலம் வந்த ரேகா இப்பொழுது அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைந்து போயிருந்தாள். இதற்கிடையில் ரேகாவின் அப்பா முழுவதுமாக கனகாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டார். ரேகா அவர் கண்ணில் பட்டாலே என் மானத்தை வாங்கியவள் என்ற வெறுப்பு தான் அவர் முகத்தில் வந்து போகும். மகளின் மீது வைத்திருந்த அத்தனை பாசமும் சந்தேகத்தால் கருகி போயிருந்தது. ஒரு நாள் தெருவில் சென்ற உறவினர் ஒருவர் ரேகாவை பார்த்து பரிதாபப்பட்டார். என்ன ரேகா, இப்படி ஆயிட்ட? ரமேஷ் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கானாமே, அவன் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கானா, ஊரில் பேசுகிறாங்க என்றார். அந்த செய்தி ரேகாவின் இதயத்தில் ஒரு மின்னலாய் இறங்கியது. 5 வருடங்கள் ஆகியும் ரமேஷ் இன்னும் எனக்காக காத்திருக்கிறாரா என்று அவளது கண்கள் கலங்கின. ரமேஷ் இன்னும் அதே ஊரில் அதே எதிர் வீட்டில்தான் வசிக்கின்றான். ஆனால் ரேகா ஒரு முறை கூட ஜன்னல் வழியாக கூட அவனை பார்க்க கனகா அனுமதிக்கவில்லை. ரமேஷ் திருமணம் செய்யாமல் இருப்பது கனகாவிற்கும் இன்னும் எரிச்சலை தந்தது. பார்த்தீங்களா, அந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம ஊர் முழுக்க நான் ரேகாவுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்கள் மானத்தை வாங்குறான். இவளை இந்த வீட்டில் வச்சிருக்கிறது தப்பு என்று அப்பாவை தூண்டிவிட்டார். கனகாவின் நோக்கம் ரேகாவின் மீது கருணை காட்டுவதல்ல, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு வீட்டின் முழு சொத்துக்களையும் தன் வசப்படுத்த வேண்டும் என்பதுதான். அன்று இரவு கனகா தன் கணவரிடம் புதிய திட்டத்தை போட்டார். ரேகாவுக்கு வயசாயிடுச்சு, இனிமே அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஆனால் என் தூரத்து உறவினர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேரு கண்ணன். வயசானவர் தான், ஆனால் அவருக்கு அது 2வது கல்யாணம். அவருக்கு ரேகாவை கொடுத்துட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிடும் என்றார். அப்பா யோசித்தார். கண்ணனுக்கு 40 வயதாகிறது.
என்பது அவருக்கு தெரியும். ஒரு இளம் பெண்ணை இவ்வளவு வயதானவருக்கு கொடுப்பது சரியா என அவர் மனம் ஒரு நிமிடம் தயங்கியது. ஆனால் கனகா விடவில்லை. இப்போ இவ இருக்கிற லட்சணத்துக்கு வேற யார் வருவாங்க? கண்ணன் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் என்று முற்றுப்புள்ளி வைத்தார். ரேகா கதவோரம் நின்று இதை கேட்டு கொண்டிருந்தாள். ரமேஷ் தனக்காக காத்திருக்கிறான் என்ற ஒரு மெல்லிய சந்தோஷம் வந்த சில நிமிடங்களிலே அவளது வாழ்க்கை வேறொரு முதியவருடன் பிணைக்கப்பட போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அந்த வீட்டின் சித்திரவதைகளை விட எங்கேயாவது ஒரு இடத்திற்கு செல்வது மேல் என்று அவளது உள்ளம் தவித்தது. அவள் சிறகுகள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டன. இப்போது கூண்டு தான் மாறப்போகின்றது. அவ்வளவுதான். கனகாவின் வஞ்சக எண்ணம் இப்பொழுது முழு வடிவம் பெற்றது. ரேகா இந்த வீட்டில் இருந்தால் தன் அதிகாரத்திற்கு என்றாவது ஒரு நாள் இடையூறு ஏற்படும் என்று அவர் அஞ்சினார். அதோடு ரேகாவின் மீது ஊர் வைத்திருந்த பரிதாபமும் ரமேஷ் திருமணம் செய்யாமல் இருப்பதும் கனகாவுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வை விட ஆத்திரத்தையே அதிகப்படுத்தியது. கனகா கண்ணனுக்கு வயசு 40 தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. ரேகா இன்னும் 23 வயசு. பொண்ணு தானே, வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கே என்று மெல்லிய குரலில் தயங்கினார் அப்பா. கனகா உடனே தன் குரலை மாற்றி கொண்டார். வயசை பார்த்தா எப்படிங்க? உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற அந்த பழைய கலங்கத்தை மறந்துட்டு யார் இப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க? கண்ணன் நம்ம குடும்ப அந்தஸ்தை தெரிஞ்சவர், அதனால தான் சம்மதிக்கிறார். இப்படியே போனால் இவ உங்கள் ஆயுசு வரைக்கும் கன்னி பெண்ணா இந்த வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் ஊர் சிரிக்கும் என்று அப்பாவின் கௌரவத்தை சீண்டினார். அப்பாவின் மௌனம் சம்மதமாக மாறியது. ரேகா, இவர் தான் கண்ணன். உன்னை தாராள மனசோடு ஏற்றுக்க போறார். அவருக்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதி என்றார் அப்பா. அதிகாரத்தோடு ரேகா தன் தந்தையின் கண்களை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன. அப்பா, என் இளமையை இப்படி பலி கொடுக்கிறீர்களே என்று விருப்பமானவனை நீங்களே தடுத்து விட்டு இப்போது யாருக்கோ தாரை வார்க்கின்றீர்களே என்று அவளது மௌனம் கதறியது. ஆனால் உதடுகள் அசையவில்லை. எனக்கு சம்மதம்தான் அப்பா என்று உயிரற்ற குரலில் சொன்னாள் ரேகா. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த நரகத்திலிருந்து எங்கேயாவது தப்பித்தால் போதும் என்பதுதான். திருமணம் மிக எளிமையாக ஒரு கோயிலில் நடந்தது. அந்த திருமணத்திற்கு எதிர் வீட்டிலிருந்து ரமேஷ் வரவில்லை. அவன் தன் வீட்டின் ஜன்னல் கதவுகளை இறுக மூடியிருந்தான். அவனது இதயத்தில் ஒரு பாறாங்கல்லால் அழுத்துவது போல் இருந்தது. நான் நேசித்த பெண்ணை தன்னாலே ஒரு முதியவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றாள் என்ற குற்ற உணர்வு அவனை வாட்டியது. திருமணம் முடிந்தது. ரேகா கண்ணன் வீட்டிற்கு கிளம்பினாள். கனகா வாசலில் நின்று ஒரு பொய்யான கண்ணீரை வடித்தார். நல்லா இரு ரேகா, உன் புருஷன் பேச்சை கேட்டு நட என்றார். ஆனால் கனகாவின் உள்ளமோ இந்த பீடை ஒளிந்தது என்று கொண்டாடியது. கண்ணன் முரட்டுத்தனமானவர் இல்லை, ஆனால் அவரிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை. ரேகாவின் வாழ்க்கை ஒரு மௌனமான சிறையிலிருந்து இன்னொரு தனிமையான சிறைக்கு மாறியிருந்தது. இந்த தனிமையிலும் ஒரு சிறிய ஒளி அவளுக்காக காத்திருந்தது. ஆம், அவளது வயிற்றில் ஒரு உயிர் துளிர்க்க தொடங்கியது. அந்த உயிர் அவளது வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பது அவளுக்கு தெரியாது. வாழ்வில் அந்த அதிசய நிகழ்வு நடந்தது. அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு நிவின் என்று பெயரிட்டாள். நிவின் முதலில் கையில் ஏந்திய அந்த நொடி ரேகா தன் வாழ்நாள் வழிகள் அனைத்தையும் மறந்தாள். உனக்காக நான் வாழ்வேன் கண்ணே, உனக்கு என் நிலைமை வரவிடமாட்டேன் என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு சபதம் ஏற்றினாள். மகனின் மழலை சிரிப்பு அந்த இருண்ட வீட்டில் இசையாக ஒலித்தது. நிவின் பிறந்த பிறகு கண்ணன் முகத்திலும் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி தென்பட்டது. ரேகா இப்பொழுது வாழ ஒரு காரணம் கிடைத்தது. அதே சமயம் ரேகாவின் தந்தை வீட்டில் ஒரு புதிய மாற்றம் நிகழ்ந்தது. கனகாவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவர் தன் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள ஒரு 7 வயது சிறுவனை தத்தெடுத்தார். இவன்தான் அந்த வீட்டு வாரிசு, என் மகன் என்று ஊர் முழுக்க பறைசாற்றினார் கனகா. மகளை கைவிட்டு விட்டு கனகா கொண்டு வந்த அந்த சிறுவன் மீது பாசத்தை கொட்டினார். தன் இரத்தமான ரேகாவை விட கனகாவின் விருப்பமே அவருக்கு பெரிதாக தெரிந்தது. சில மாதங்கள் ஓடின. ரேகா தன் மகனுடன் ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கி கொண்டாள். நிவினுக்கு பால் புகட்டுவது, அவனுடன் விளையாடுவது என அவள் காலம் இனிமையாக கழிந்தது. ஆனால் விதி அவளை நீண்ட நாட்கள் நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஒரு நாள் மாலை கண்ணன் வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில் ஒரு விபத்தில் சிக்கினார். அந்த செய்தி ரேகாவின் காதுகளுக்கு வந்தபோது அவள் நிலை குலைந்து போனார். கண்ணனின் உறவினர்கள் யாரும் அவளுக்கு உதவ முன் வரவில்லை. இவர் ராசி இல்லாதவள், வந்த இடத்திலும் புருஷனை பலி கொடுத்து விட்டாள் என்று கண்ணனின் உறவினர்கள் அவளை தூற்றினார். வேறு வழியின்றி கையில் 10 மாத குழந்தையுடன் ரேகா மீண்டும் தன் தந்தை வீட்டு வாசலில் வந்து நின்றாள். அப்பா, எனக்கு யாருமே இல்லப்பா, இந்த ஒரு குழந்தை தவிர என்று கதறினாள். கனகாவின் வாசலிலே அவளை தடுத்தார். ஆனால் மகளின் கோலத்தை பார்த்து மனம் இலகிய அப்பா கனகாவின் எதிர்ப்பை மீறி அவளை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். கனகாவிடமிருந்து ஒரு பயங்கரமான
ஆழமான மௌனம் நிலவியது. பின்னர் அவர் ஒரு குரூர புன்னகையுடன் சொன்னார், சரி, இங்கே இருக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. இனிமே இவ இந்த வீட்டு பொண்ணு இல்லை. இங்கே இருக்கணும்னா எல்லா வேலையும் இவ தான் செய்யணும். எதையும் எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம வாரிசு இருக்கானே, அவனை இவ தான் கவனிச்சுக்கணும். சம்மதமா? அப்பா தன் மகளின் உயிரை காப்பாற்ற அந்த நிபந்தனைக்கு மௌனமாக சம்மதித்தார். கனகாவிடம் அப்பா பேசும் வார்த்தையை தற்செயலாக கேட்டாள் ரேகா. கனகா, இனிமே உனக்கு வீட்டு வேலைக்கு சிரமம் இருக்காது. வேலைக்காரிக்கு கொடுக்குற காசும் மிச்சம். அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ நம்ம பையனை மட்டும் கவனிச்சுக்கோ என்றார் அப்பா மிக சாதாரணமாக. பெத்த தந்தையின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் ரேகாவின் இதயத்தை ரத்தமடைய செய்தன. தான் ஒரு சுமையாகவும் ஒரு இலவச வேலைக்காரியாகவும் மட்டுமே இந்த வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். 10 மாத குழந்தையின் நிவின் பசியால் அழுதபோது கூட அவளால் ரேகாவின் அருகிலே இருக்க முடியவில்லை. அந்த வீட்டில் ஒரே கூரையின் கீழ் 2 குழந்தைகள் வளர்ந்தாலும் கனகா காட்டிய பாகுபாடு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான வித்தியாசமாக இருந்தது. ஒரு நாள் பசியில் இருந்த நிவின் மெல்ல தத்தி தத்தி நடந்து சென்று கீழே விழுந்த ஒரு ஆப்பிள் துண்டை எடுக்க முயன்றான். அதை கண்ட கனகா ஆத்திரத்தில் எச்சில் பண்ணாத என்று கத்தியபடி அந்த பிஞ்சு குழந்தையை ஓங்கி தள்ளிவிட்டாள். நிவின் நிலை தடுமாறி தரையில் விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு அலறினான். சமையல் அறையிலிருந்த ரேகா அந்த அலறல் சத்தம் கேட்டு பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தாள். ரத்தம் கசியும் மகனை தூக்கி கொண்டு துடித்தாள். ஏம்மா, ஏன் இப்படி குழந்தை இப்படி தள்ளுனீங்க? அவன் என்ன செஞ்சான் என்று ரேகா கேட்க கனகா ஏளனமாக சிரித்தார். உன் மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியலையா? இவன் என் மகன் சாப்பிட்றதையெல்லாம் தொடலாமா? இந்த வீட்டில் இருக்கிறதே என் புண்ணியம். எப்பொழுதும் மௌனமாக இருக்கும் ரேகாவின் உள்ளத்தில் அன்று அக்னி எரிமலை வெடித்தது. தன் மகனின் இரத்தத்தை பார்த்த பிறகு அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நிறுத்துங்க என்று ஓங்கி சத்தம் போட்டாள் ரேகா. வீடே ஒரு நிமிடம் நிசப்தமானது. அப்பா அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தார். என்ன நடக்குது இங்க ரேகா? என்ன தைரியம் இருந்தால் உன் அம்மா கிட்ட இப்படி சத்தம் போடுவ என்றார் அப்பா கோபமாக. அம்மா இல்லப்பா என்று கொஞ்சம் முணுகினாள். வாழ்க்கையே அழிச்சது பத்தாதுன்னு இப்போ என் குழந்தையும் கொல்ல பார்க்குறாங்க. அவன் சின்ன குழந்தைப்பா. பசியில் ஒரு துண்டை எடுக்க போனதுக்கு இப்படியா தள்ளி விடுவாங்க? நீங்கள் இதையெல்லாம் கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க? இல்லை இவங்க போடுற பிச்சையில் தான் நம்ம வாழ்க்கை நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்று ரேகா ஆவேசமாக கேட்டாள். ரேகா என்று அப்பா கை ஓங்கினார். அடிங்கப்பா, அடிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அடிச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் தாங்கினேன். ஆனால் என் மகனை தொட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். மேலே ஒருத்தன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் செஞ்ச அநீதிக்கு ஒரு நாள் பதில் சொல்லியே தீருவீங்க என்று ரேகா ஆவேசமாக பேசிவிட்டு அழுதபடி தன் மகனை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றாள். அன்று இரவு வீடே போராட்ட களமானது. கனகா தன் கணவரிடம் கடைசி எச்சரிக்கை விடுத்தார். இங்கே பாருங்க, ஒன்று இந்த வீட்டில் உங்கள் பொண்ணு இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். இப்போவே இவளுக்கு இவ்வளோ திமிரு இருந்தால் நாளைக்கு என் மகனை என்ன பண்ணுவா? இவளை இப்போவே வெளியேற்றுங்க என்று ஒப்பாரி வைத்தார். அப்பாவின் மௌனம் இந்த முறையை ஒரு கொடிய முடிவை நோக்கி சென்றது. ரேகா தன் மகனை அணைத்து கொண்டு இருட்டில் அமர்ந்திருந்தாள். விடியும் பொழுது அவள் வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை வீதியில் நிற்கப் போகின்றது என்பது அவளுக்கு தெரியவில்லை. கனகா, இவளை துரத்துங்க. என் மகனுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று கனகா அடம்பிடிக்க ரேகாவின் அப்பா ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் ரேகாவின் அறைக்குள் நுழைந்தார். ரேகா, எழுந்து கிளம்பு. உன் திமிர் பேச்சையும் உன் மூஞ்சையும் என்னால் இனி பார்க்க முடியாது. உன்னால் என் குடும்பம் நிம்மதி கிடைக்கிறத நான் விரும்பலை. இப்போவே வெளியே போ என்று அவர் கர்ஜித்தார். அப்பா, வெளியே பயங்கரமான மழை பெய்யுதுப்பா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. விடியற் வரைக்குமாவது இருக்க விடுங்கப்பா என்று ரேகா மன்றாடினாள். ஆனால் கனகாவின் சூழ்ச்சியால் கல் நெஞ்சுக்காரராக மாறியிருந்த அப்பா அவளது கெஞ்சலை செவி கொடுக்க கூடவில்லை. அவளது கையை பிடித்து இழுத்து வந்து வாசலில் வைத்து தள்ளி கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டார். கடும் மழை, ஜில்லுன்னு காத்து. ரேகா தன் 1.5 வயது மகன் நிவின் தன் கிழிந்த சேலை அணைப்பால் போர்த்தி அணைத்து கொண்டாள். அப்பா, கதவை திறங்கப்பா என்று அவள் கதவை தட்டிய சத்தம் மழையின் இரைச்சலில் கரைந்து போனது. சிறிது நேரத்தில் தன் அழுகையை நிறுத்தி கொண்டாள். தன் மகனின் உடல் குளிரால் நடுங்குவதை உணர்ந்த ரேகா எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருட்டில் நடக்கத் தொடங்கினாள். சாலைகள் வெறிச்சோடு இருந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் ரேகாவின் உடல் முழுவதும் மழையில் நனைந்தபடி உடல் சோர்ந்து போனது. பசியும் மன அழுத்தமும் கடும் குளிரும் அவளை வாட்டின.
கால்கள் பின்னின. தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் சாலையோர கல் ஒன்றில் விடறி விழுந்தாள். விழும்போது தன் குழந்தைக்கு அடிபட்டு விடக்கூடாது என்று அவனை இறுக அணைத்தபடி சரிந்தாள். மெல்ல மெல்ல அவளது கண்கள் இருண்டன. அந்த நள்ளிரவு மழையில் அனாதையாக சாலையில் நினைவிழந்தாள் ரேகா. பல மணி நேரங்களுக்கு பிறகு மழை நின்றது. சூரியனின் முதல் கதிர் அவள் முகத்தில் பட்டபோது ரேகா மெல்ல கண் விழித்தாள். தான் ஒரு வராண்டாவில் கிடப்பதை உணர்ந்தாள். யாரோ அவளை சாலையிலிருந்து தூக்கி இங்கே கிடத்தி இருக்க வேண்டும். திடீர் என்று அவளுக்கு தன் மகன் நிவின் நினைவு வந்தது. அவள் கைகள் குழந்தையை தேடின. ஆனால் அவளது கைகள் வெறுமையாக இருந்தன. நிவின், நிவின் என்று ரேகா அலறினாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. கடவுளே, என் குழந்தை எங்கே? யார் என் குழந்தையை திருடிட்டு போனாங்க என்று பித்து பிடித்தவள் போல சாலையில் ஓடினாள். கண்டவர்களிடம் எல்லாம் என் குழந்தையை பார்த்தீங்களா? 1.5 வயது இருக்கும், சிகப்பு சட்டை போட்டிருப்பான் என்று கேட்டு அழுது புரண்டாள். ரேகாவின் உலகம் ஒரு நொடியில் இருண்டு போனது. பிறந்த வீட்டால் கைவிடப்பட்டு, புகுந்த வீட்டால் துரத்தப்பட்டு, இப்பொழுது தன் உயிரினும் மேலான மகனையும் தொலைத்துவிட்டு ஒரு பிணத்தைப் போல சாலையின் நடுவே நின்றாள். அந்த சமயம் தூரத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒரு நபரை கண்டதும் ரேகாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அவன் கையிலில் ஒரு குழந்தை இருந்தது. பித்து பிடித்தவள் போல அழுது கொண்டிருந்த ரேகாவுக்கு முன்னால் அந்த கார் நின்றது. காரிலிருந்து இறங்கியது ரமேஷ். அவன் கைகளில் கதகதப்பான போர்வையில் சுற்றப்பட்டிருந்த நிவின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். நிவின் என்று கத்தியபடி அவனை வாங்கி கொண்டா ரேகா. குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு விம்மி அழுதாள். ரமேஷின் கண்கள் கலங்கியிருந்தன. ரேகா, மழையில் ரோட்டில் மயங்கி கிடந்த உன்னை பார்த்தப்போ என் உயிரே போயிருச்சு. உன்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போனேன். ஆனால் குழந்தை ரொம்ப குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தான். அதான் முதல்ல என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வேண்டிய முதலுதவி செஞ்சுட்டு உன்னை தேடி வந்தேன் என்றான். தழுத்த குரலில் ரேகா தன் நிலையை உணர்ந்தாள். கலைந்த தலைமுடி, அழுக்கான ஆடை, தாலி இல்லாத கழுத்து என ஒரு விதவையாக சாலையில் நிற்கும் தன்னை தோழன் ரமேஷ் பார்க்கின்றானே என்ற வெட்கமும் அவளை வாட்டியது. ரமேஷ், எதுக்காக எனக்காக இவ்வளவு செய்கிறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பாவால் நீங்கள் பட்ட அவமானம் போதாதா? என்னை விட்டுட்டு போயிருங்க. நான் ஒரு ராசி இல்லாதவள் என்று தேம்பி தேம்பி அழுதாள். ரமேஷ் அவளது தோள்களை பற்றினான். ராசி இல்லாதவளா ரேகா? அன்னைக்கு உங்கள் அம்மா பண்ணின சூழ்ச்சியால் நம்ம பிரிஞ்சோம். நீ வேற ஒருத்தருக்கு மனைவியானப்பவும் உன் நினைவோடு தான் நான் வாழ்ந்தேன். இப்போவும் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. உன் அப்பா உன்னை துரத்தின விஷயத்தில் கேள்விப்பட்டு தான் நான் உன்னை தேடி வந்தேன். ரமேஷ் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தொடர்ந்தான். இனிமேலும் உன்னை இந்த வீதியில் விட எனக்கு மனசு இல்லை ரேகா. நீ சம்மதிச்சா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க தயார். உன் மகனை என் சொந்த மகனாக ஏற்றுக்கிறேன். அவனுக்கு நான் அப்பாவாக இருப்பேன் என்றான் உறுதியாக. ரேகா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். என்ன சொல்கிறீங்க ரமேஷ்? எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த ஊர் உலகம் நம்மளை பற்றி என்ன பேசும்? ஏற்கனவே என் நடத்தை மேலே பழி போட்டு தான் நம்ம கல்யாணமே நின்று போச்சு. இப்போ இதை செஞ்சால் ஊர் இன்னும் கேவலமாக பேசுமே. ஊரை பற்றி கவலைப்படாதே ரேகா என்று ரமேஷ் சத்தமாக சொன்னான். அன்னைக்கு நாம் பயந்ததுனால தான் 5 வருஷமாக நரகத்தை அனுபவித்தோம். யாருக்காகவும் வாழ வேண்டாம், நமக்காக வாழ்வோம். உன் கௌரவத்தை மீட்டு தர வேண்டியது என் கடமை. என் அம்மா அப்பா எல்லோரும் இதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. உன் குழந்தையை தத்தெடுக்கவும் நான் தயார். இது என் காதல் மட்டுமல்ல ரேகா, ஒரு பெண்ணுக்கான நீதியும் கூட. ரேகா நிமிர்ந்து பார்த்தாள். அவனுக்கு ஒரு தந்தை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். ரமேஷின் கண்களில் தெரிந்த அந்த நேர்மையும் அன்பும் அவளுக்கு புதிய நம்பிக்கையை தந்தன. இத்தனை ஆண்டுகள் கால மௌன போராட்டத்திற்கு பிறகு ஒருவன் தன் கையை பிடித்து கரை சேர்க்க முன் வருகின்றான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. நிவின் மெல்ல கண் விழித்து ரமேஷை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை சிந்தினான். அந்த ஒரு புன்னகை ரேகாவின் எல்லா தயக்கங்களையும் உடைத்தது. ரமேஷின் கரம் பிடித்த பிறகு ரேகாவின் வாழ்வில் வசந்தம் வீச தொடங்கியது. ஊர் பேசும் பழி சொற்களை தூக்கி எறிந்துவிட்டு ரேகாவும் நிவினும் ரமேஷ் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ரமேஷின் அன்பால் ரேகா மீண்டும் பழைய பொலிவை பெற்றாள். நிவின் ரமேஷை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டு அப்பா என்று அழைக்கத் தொடங்கிய அந்த நொடி ரேகாவின் அத்தனை கால ரணங்களும் ஆறி போயின. காலம் தன் கணக்குகளை தீர்க்க தொடங்கியது. ரேகாவின் தந்தை வீட்டில் காட்சிகள் மாறின. கனகா சீராட்டி வளர்த்த அவரது தத்து மகன் வாலிப வயதை எட்டியதும் தன் சுயரூபத்தை காட்டினான்.
கனகாவின் மிதமிஞ்சிய செல்வம் அவனை ஒரு ஊதாரித்தனமான இளைஞனாக மாற்றியது. ஒரு நள்ளிரவில் கனகாவின் பீரோவை திறந்து வீட்டிலிருந்த அத்தனை நகைகளையும் சில நிலப்பத்திரங்களையும் ரொக்க பணத்தையும் திருடிக்கொண்டு அவன் தலைமறைவானான். என் மகன் என் வாரிசு என்று மார்த்தட்டிய கனகாவுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. அந்த அதிர்ச்சியில் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு பேச்சு திறனை இழந்தார். தனது மகளால் கௌரவம் போனதாக கருதிய ரேகாவின் தந்தை இப்பொழுது சொத்துக்களையும் இழந்து கனகாவின் மருத்துவ செலவு கூட வழியில்லாமல் தெருவில் நின்றார். தான் செய்த பாவங்களை எண்ணி அவர் மனம் முடைந்து போனார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரேகா ரமேஷின் உதவியோடு தன் தந்தையை பார்க்க சென்றாள். அரண்மனை போல இருந்த அந்த வீடு இப்பொழுது பொலி விழுந்து கிடந்தது. படுக்கையில் கிடந்த கனகா ரேகாவை கண்டதும் கதறி அழுதார். பேச முடியாத நிலையிலும் அவர் கண்கள் என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சின. ரேகா அவர் அருகே சென்று அமர்ந்தாள். உங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைம்மா, நீங்க செஞ்சதுக்கான பலனை நீங்களே அனுபவிச்சிட்டீங்க என்று சொன்னாள். கனகா ரேகாவின் கையை பற்றபடி சில நாட்களிலே தனது குற்ற உணர்ச்சியுடன் நோயின் பிடியிலும் சிக்கி உயிர் துறந்தார். அப்பா ரேகாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பெத்த மகளை விட பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டனே ரேகா, என்னை மன்னிச்சிடு என்று அழுதார். ரேகா அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று கவனித்து கொண்டாள். உண்மையும் அன்பும் நேர்மையும் ஒருபொழுதும் தோற்பதில்லை என்பதை ரேகாவின் வாழ்க்கை நிரூபித்தது. ரமேஷ், ரேகா மற்றும் நிவின் ஆகியோருடன் ஒரு முழுமையான குடும்பமாக மௌனத்தின் நிழலில் இருந்தது. வெளிவந்த மகிழ்ச்சியில் திளைத்தனர்.